Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தனுவாஸ் கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு செலக்ஷன் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே விட்டுருந்தாங்க. செலக்ட் ஆனவங்க நீங்க வெப்சைட்ல இருந்து அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் 15வது இடத்துல இருக்கேன், வெயிட் பண்ணலாமா, சீட் கிடைக்குமா, இது போல வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாராச்சும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகாம மிஸ் பண்ணா அந்த சீட் வந்து வேக்கென்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் 31க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ண போனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு சான்ஸ் இருக்கும். சில பேர் வந்து நான் 200 பொசிஷனில் இருக்கேன், 150வது பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு சீட் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா 31 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சப்மிஷன், அதே போல் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு இந்த மந்த் எண்டு வரையும் டைம் இருக்குது. நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தனுவாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னைக்கு தான் போகணும். ஸோ தனுவாஸில் போய்ட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சில சர்டிஃபிகேட்ஸை வந்து உங்ககிட்ட வாங்கி வச்சுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் டிஎன்ஏயூவில் வந்து சில சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு போனஃபைட் கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ டைம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் மெயில் வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த மெயிலில் சொல்லியிருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சில பேர் ஃபீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து ரெடி பண்ணணும் அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பிவிஎஸ்சி, பிடெக் ரெண்டுக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. 7.5 ரிசர்வேஷன் கூட ஃபீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துடலாம். டியூஷன் ஃபீஸ் 8,000, எக்ஸாம் ஃபீஸ் 6,000, ஸ்பெஷல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,290, அதர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3,725. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,015 ரூபா வருது. இதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து கிடையாது. அதர் ஃபீஸ் 3,725 ரூபா மட்டும் பே பண்ணணும். இதே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், அதர் ஃபீஸ் மட்டும் இருக்கும். டோட்டலாக 14,015 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இதே பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, மற்ற ஃபீஸ்லாம் வந்து 14,015 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். இதே ஆனுவல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் சார்ஜஸ் 3,725 ரூபா மட்டும் பே பண்ணணும். இன்கேஸ் 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிடச்சி நீங்கள் உள்ளே போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பிடெக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 13,695 ரூபா வரும். டியூஷன் ஃபீஸ் 4,000, எக்ஸாம் ஃபீஸ் 3,000, ஸ்பெஷல் ஃபீஸ் 2,970 ரூபா, அதர் சார்ஜஸ் 3,725 ரூபா, டோட்டலாக 13,695 ரூபா வந்து பிடெக்கு வரும். இதே நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரிக்குள்ள இருக்கீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் இருக்காது. அதர் சார்ஜஸ் 3,725 ரூபா மட்டும் நீங்கள் கட்டணும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் கிடையாது, மற்ற 3 ஃபீஸும் இருக்கும். 9,695 ரூபா நீங்கள் கட்டணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஆனுவல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, மற்ற 3 ஃபீஸும் உண்டு. 9,695 ரூபா. இன்கேஸ் பிலோ 2.5 லட்சத்துக்கு இருக்குது அப்படின்னா டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் இருக்காது. அதர் சார்ஜஸ் மட்டும் 3,725 ரூபா கட்டணும். 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்க உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ 7.5 கோட்டாக்குள்ளே பிடெக்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸை தான் நீங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு செப்பரேட்டாக மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கோ 31ஆம் தேதிக்குள்ளே மறக்காமல் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் சீட் கன்ஃபார்ம் ஆகும், இல்லைனா உங்கள் சீட் வந்து கேன்சல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.